ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்லே ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஸ்பெக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் பார்க்குறது, பிளட் டெஸ்ட் பண்ணுறது, பல்ஸ் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு பார்க்குறது, இது எல்லாமே அந்த வாட்சில் வந்துடுங்க. அந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்டு பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது எதில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து எந்த இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணன்றதை போடுறேன். ஸோ இதாங்க அந்த ஸ்மார்ட் வாட்ச், இந்த பாக்ஸு. இதை பாருங்கள், வாவ், சூப்பராக ஓப்பன் ஆகுது. இதுதான் இந்த ஸ்மார்ட் வாட்ச். இது வந்து ஸ்ட்ராப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குயிக் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இசிஜியும் ரீட் பண்ண முடியும். அந்த ப்ரெஸ்லெட் எப்படி இசிஜி வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றத கைடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதாங்க மேனுவல். பாருங்கள் எவ்வளோ பெருசு, ரெடியான புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்சோட பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன் பண்ண உடனே பாருங்கள், இந்த மாதிரி டயல் மோடு வருது. ப்ரெசன்ட் ஹோல்டில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்ஸ் வரும். நீங்கள் டயல் மோடு வேணால் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து லேசர் தெரப்பி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளட்டோட மெட்டாபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பிளட்டோட ரெட் செல்ஸை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணி அதோட ரன்னிங் வந்து நல்லா வந்து அக்யூரேட்டாக பண்ணும். அதான் இதோட வேலை. இது வந்து லேசர் தெரப்பின்னுவாங்க. இது ப்ளே பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 650 nmல வந்து நானோமீட்டரில் வந்து இந்த லைட் வந்து உங்களோட ரிஸ்ட்டில் இதாகும். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற கவரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுதான் லேசர் லைட்டு. இந்த லேசர் லைட்டு வந்து உங்களோட இந்த மாதிரி உங்களோட ஹேண்டில் இதாகும்போது அது வந்து உங்களோட செல்ஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் இதுலேயே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போது இங்கே காமிச்சதில் இல்லாதது வந்து பாடி டெம்பரேச்சர் பார்க்குறது தான் வச்சில்லை நான். அதுவும் வந்து இதுலேயே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். உங்களோட பாடி லெவல் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றதை காட்டும். பாருங்கள், இது நான் பாடியில் டச் பண்ணாதனால XXXன்னு காட்டுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து செல்சியஸில் காட்டுது. ஃபேரன் டிகிரி வந்து நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் தான் செட் பண்ணோம். 35ன்றப்போ நார்மல் தான். உங்களுக்கு வந்து 97, 98 ஃபேரன் டிகிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டு வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்லேயும் வரும். ஹார்ட் ரேட்டு நம்ம வந்து ஒரு சும்மா சாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். பாருங்கள், நான் இதுலேயும் வைக்கிறேன். ஹார்ட் ரேட் வந்து 104 வருது. இந்த ஆக்சிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 99 பல்ஸ் ரேட் காட்டுது. இதில் இப்போ தான் ரீட் பண்ணுது வாட்சில். பாருங்கள், 102 அக்யூரேட்டாக, 103, 104 கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர்லேயும் காட்டுது. இந்த வாட்ச்லேயும் ஸ்மார்ட் வாட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக காட்டுது. ஸோ ஓகேங்களா? இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல்ஸ் ரேட்டு பார்த்தீங்க எக்ஸாக்டாக இதுலேயும் ஒரே மாதிரி காமிச்சிது. இப்போ வந்து ஆக்சிஜன்
பிபி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால பிபி செக் பண்ண முடியாது. ஆக்சிஜன் பிளட் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துருவோம். இதில் 98 காட்டுது ஆக்சிமீட்டரில். இப்போ நம்மளோட ஸ்மார்ட் வாட்சில் எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 98 97 ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மேட்சிங் இருக்குது. தெரியுதுங்களா? 97 98 அப்படின்னு ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. ஏன்னா நான் வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணல, இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, கிளிப்பு மாதிரி பிடிச்சிருக்கு. இது வந்து நான் சும்மா ஹேண்டில் வச்சுருக்கனால கொஞ்சம் மேலே கீழே இருக்க தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். இதாங்க மெயின். எல்லோருமே வந்து சுகர் வந்து செக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வாங்கி வச்சுன்னு அதில் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த இன்ஜெக்ஷனில் பஞ்ச் பண்ணி அதுலேருந்து பிளட் எடுத்து அந்த பிளட்டை வந்து இன்சல்ட் பண்ணால் தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து ரீடிங் காட்டும். ஆனால் இதுவும் ரெஃபரன்ஸ் தான். அதே மாதிரி தாங்க இதுவும் ரெஃபரன்ஸுக்கு தான் மட்டும்தான். இது வந்து மெடிக்கல் பர்பஸ் கிடையாது, ஒன்லி ரெஃபரன்ஸ். உங்களுக்கு சும்மா ஒரு சந்தேகமாக இருக்குது இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு, உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வாட்சில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். இதில் வந்து முன்ன பின்ன இருக்கும். அது வந்து நீங்கள் லேபில் கொடுத்து பக்காவாக செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அக்யூரேட்டான பிளட் ரிசல்ட் வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு தான். இதில் சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துட்டு நீங்கள் ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பியும் வந்து லேபில் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தாங்க இதுவும். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா HbA1cயில் வந்து எப்படி காட்டுமோ அந்த மாதிரி இதில் வந்து தெரியும். பர்சன்டேஜ் தான் காட்டும் இதில். ஸோ ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து என்னோடய சுகரை செக் பண்ணும்போது 8.5 இருந்தது. அது ஜாஸ்தி தான். அபோவ் 6க்கு மேலே போனாலே ஜாஸ்தி தான். பாருங்கள், இன்றைக்கி 6.9, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7. ஸோ இதுலேருந்து 1 பாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். அது வந்து வேரியேஷன் இருக்கும். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான், மெயினாக வந்து இதுக்காக தான் இந்த வாட்சை வாங்கினது நான். ஒவ்வொரு வாட்டியும் வந்து இதிலலாம் பிளட்டை வந்து லாஸ் பண்ணின்னு பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதில் எடுத்து நம்ம இந்த ஸ்டிப்பு ஒன்று 35 ரூபா 45 ரூபா இருக்கும். 10 ஸ்டிப்புக்கு மேலே வாங்கினோன்னா ஒரு 50 100 அந்த மாதிரி வாங்கணும் ஸ்டிப்ஸு. அந்த ஸ்டிப்ஸ் வாங்கினீங்கன்னா 10 ஸ்டிப்பு வாங்கினாலே உங்களுக்கு வந்து பிட்வீன் ஒரு 16 or 14 டேஸில் வந்து காலி பண்ணிடணும், இல்லைன்னா எக்ஸ்பிரி ஆகிடும். நிறையாவும் வாங்கி வைக்க முடியாது, கம்மியாக வாங்கி வச்சாலும் நம்மளுக்கு லாஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வாங்கினது. சூப்பராக இருக்குது இந்த வாட்ச்சு. அப்புறம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். வெதர் இருக்குது, கேமரா, மியூசிக், டெம்பரேச்சர், மொபைலில் கேமரா கண்ட்ரோல் இதிலே பண்ணிக்கலாம். வெதரும் இதிலே வந்துடும். ரெப்ரசன்டேட்டிவ் ரேட்டுன்னு ஒரு இது இருக்குங்க. அது ப்ரீத்திங்கோட வேல்யூ வந்து இதில் காட்டும்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங், சைக்கிளிங், ஃபிட்னஸ், விங்பாங் நிறையா இருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதோட டச்சு சென்சிட்டிவ் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே லேக் இல்லை, சூப்பரான டச்சு, ஒரு நல்ல டச்சுன்னு சொல்லலாம். எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு லேக் எங்கேயுமே இல்லை, நல்லா வந்து மூமெண்ட் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து செட்டிங்கு. இது வந்து டைம் செட்டிங், டேட் அண்ட் டைம் செட்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப், அதாவது நம்ம தூங்கும்போது எது பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் வந்து கம்மியாகிடும், ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். அதுக்கு தான் இந்த இது QR கோட். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வந்து மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோன்னா உங்களோட மொபைல்லே வந்து இந்த வாட்சில் வந்து ரீட் பண்ணுறது எல்லாமே உங்கள் மொபைல்லே பார்த்துக்கலாம். இது வந்து 24 hours வந்து கண்டினியூஸாக வந்து ரீட் பண்ணோம். பிளட் ஆக்சிஜன், அப்புறம் வந்து ஹார்ட் ரேட்டு, குளுக்கோஸ் லெவல், இதில் எல்லாமே 24 hours ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் வந்து டிஸ்பிளே செட்டிங் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிரைட்னஸ் பாருங்கள் 2 3. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. ஓகே. அதே மாதிரி டைமு
உங்களுக்கு வந்து எத்தனை செகண்டில் டிஸ்பிளே ஆஃப் ஆகணுன்ற ஒரு செட்டிங்கும் இருக்குது. அது பாருங்கள், அதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம மொபைல் ஆப்பில் போனோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரீசெட் பட்டன். இது வந்து அந்த லேசர் தெரப்பி சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான செட்டிங் தான் இது. ஸ்ட்ராங்குனா ஸ்ட்ராங் வச்சுக்கலாம், மைல்டுனா கொஞ்சம் மைல்டாக. அதே மாதிரி டைமிங், நீங்கள் எவ்வளோ மினிட்ஸு வந்து நீங்கள் அந்த தெரப்பியோட இது இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமிங் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 280 mAh ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 7 days வந்து பேக்கப்பு. அதாவது ஸ்டாண்ட் பையில் இருந்துச்சுன்னா 30 days, யூசேஜ் பொறுத்தவரை 7 days உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் போட்டிருக்கு. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து இது வந்து பார்க்கலாம், அதுக்கு இருக்கா கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துருவோம். நம்ம வந்து இந்த ஸ்டாப், இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்டாப் கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து மேக்னெட்டிக் சார்ஜர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பின்ஸு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப்போட பின்ஸு. வாவ், சூப்பர். அப்படி வச்ச உடனே பிடிச்சிக்கோங்க சார்ஜர். சூப்பர். நம்ம வந்து இந்த இது டவுன்லோட் பண்ணி மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் பொறுத்தவரைக்கும் IP68 வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 30 meters வரலும் வாட்டரில் வந்து ஒன்றும் ஆகாது. வாட்டருக்குள்ளே 30 meters வரலும் உள்ளே போனால் கூட ஒன்றும் ஆகாது வாட்ச்சு. அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாட்சை பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குங்க. எனக்கு வந்து 2 நாள் ஆகுது ரிசீவ் ஆகி. இன்றைக்கி தான் இந்த வீடியோ போடுறேன் நான். இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸு எப்படி இது வந்து அக்யூரேட்டாக காட்டுதா இல்லையான்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இப்போயே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இது பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுறோம். ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லுது, லாகின் பாஸ்வேர்ட். அது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நேமு, என்ன ஜெண்டரு, அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் வந்து என்ட்ரி கொடுக்கணும். இந்த மாதிரி ஹைட் அண்ட் வெயிட் கேட்கும், உங்களோட ஸ்கின் டோன் கேட்கும், ஸ்கின் கலரை வந்து நம்ம சாய்ஸ் பண்ணோம். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டிவைஸ் பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அலோடு கேட்கும், அலோடு கொடுங்க. பாருங்கள், E300DLன்னு வந்திருக்கு. நம்ம பேர் பண்ண போகிறோம். கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஃப்ரீம்வேர் வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகுதுங்க. பாருங்கள், வாட்ச்லேயும் வந்து அப்டேட் ஆகுது. அந்த வெர்ஷன் அப்டேட் ஆனதும் உங்களுக்கு டோட்டலாக வந்து சக்ஸஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மொபைல்லே வந்து எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணோம். இசிஜி, ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பிங், நைட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, எவ்வளோ நேரம் டீப் ஸ்லீப், எவ்வளோ நேரம் லைட் ஸ்லீப், அது கூட வரும். இது பிபி, பிளட் குளுக்கோஸ், அப்புறம் வந்து ஆக்சிஜன், அந்த ரெஃபரன்சிட்டி ரேட்டுன்றது வந்து நம்ம ப்ரீத்திங்கோட கண்டிஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் கூட வந்து இதில் வந்துடுங்க. ப்ளஸ்ஸு டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் டவுன் பண்ண அப்புறம் உங்களுக்கு மொபைல்லே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்றதை டீட்டெயிலாக காமிச்சிரும். நீங்கள் டெய்லி ஒன் டைம் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இது நான் நியூவாக யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து ரெக்கார்டு எதுவும் இருக்காது. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது இதில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆல் இன் ஒன் இந்த ஒரே ஒரு வாட்சில் இருக்குது. இதோட ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்சை பொறுத்தவரையும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க. இந்த வாட்சோட ஃபர்தரான டீட்டெயில்ஸு, ரேட்டு, எங்கேருந்து நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக போடுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். பாய்.